Hi friends, this is Prakash. நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆக முடியாது. ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ இட் செல்ஃப் கிளியர்லி ஐ எக்ஸ்பிளைன்ட் இட் ரைட். அப்போது இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த பேசிக் ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம் எப்படி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு செலக்ட் த நேம் ஆஃப் யுவர் கம்பெனி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து ஒரு நேம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த நேம் வந்துட்டு யூ கேன் யூஸ் எனி நேம் ஆஸ் யூ விஷ். ஸோ நீங்கள் விருப்பப்படுற ஒரு நேமை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த எண்ட் எக்ஸ்போர்ட்ஸ்னு முடிஞ்சால் இட் வில் பி மச் பெட்டர். So for example, you can whatever name you wish you can select it, and then at the end வந்து exports அப்படின்னு முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா it will be much better. இது வந்து for merchant exporter. So manufacturing exporter வந்து already you will be having your own name. நீங்கள் உங்கள் own name already நீங்கள் வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதுவே it's okay, right? So first one வந்து you have to select the name for your company. So இதுதான் first point. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பெனிக்கு வந்து நம்ம நேம் வந்து செலக்ட் பண்ணியாச்சு, ரைட். ஸோ அப்போ நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா த நெக்ஸ்ட் திங் இஸ் வி மஸ்ட் ஹேவ் எ டொமைன் நேம். ஏன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட் போட்டாகணும். ஸோ வெப்சைட் போடுறதுக்கு வி மஸ்ட் ஹேவ் அ டொமைன் நேம். அண்ட் தென் டொமைன் நேம் நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு டிசைன் வெப்சைட் டிசைனரை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா தே வில் டிசைன் எ வெப்சைட் ஃபார் யூ. ஸோ உங்கள் கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண என்ன நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த நேம் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ ஜஸ்ட் யூ ஹையர் எ வெப்சைட் டிசைனர். ஸோ வெப்சைட் டிசைனர்கிட்ட சொன்னீங்கனாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே டிசைன் பண்ணி பக்காவாக கொடுத்துருவாங்க, ரைட். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி நேம் நம்ம கம்பெனிக்கு வந்து நேம் செலக்ட் பண்ணியாச்சு. நான் இப்போ ஒரு டொமைன் நேம் நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் www. உங்கள் கம்பெனி நேமு .com. ஸோ டொமைன் நேம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு, ரைட். அண்ட் தென் இப்போ வெப்சைட்டும் நம்ம வந்து இப்போது டிசைன் பண்ணிட்டோம், ரைட். ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ராடக்ட், உங்கள் ப்ராடக்ட் என்னவோ அது ரிலேட்டடாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிட்டீங்க, ரைட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த நேம் ஆஃப் த கம்பெனி வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. அண்ட் தென் வெப்சைட்டும் டிசைன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறம் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். நம்ம எப்படி நம்மளுடைய ஆர்கனைசேஷன் வந்து நம்ம வந்து கம்பெனி ரன் பண்ண போகிறோம், எதர் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இல்லாட்டினா பார்ட்னர்ஷிப்பா. ஸோ வாட் யூ மீன் பை ப்ரொப்ரைட்டர்ஷிப்? ஸோ ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா இண்டிவிஜுவல். ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் மட்டும் தனி நபராக வந்து உங்கள் நிறுவனத்தை நடத்துறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப். ஓகே, ஸோ அப்போ பார்ட்னர்ஷிப்னா யூ ஆல் நோ. ஸோ ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹூவர் மேபி ஒரு பார்ட்னர், அவங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டிசைட் ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா, ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டினா பார்ட்னர்ஷிப்பாகவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், ரைட். ஓகே, ஸோ அப்போ நவ் யூ ஹேவ் டிசைடட் ப்ரொப்ரைட்டரோ இல்லாட்டினா பார்ட்னராக நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க. பண்ணதுக்கப்புறம் the next step is you have to open a current account. ஸோ கரண்ட் அக்கௌண்ட் நமக்கு தேவை. ஸோ நம்ம வந்து பேங்க்குக்கு ஸோ யூ கோ டு த பேங்க் அண்ட் ஜஸ்ட் ஓப்பன் அ கரண்ட் அக்கௌண்ட். ஸோ ஏதாச்சும் ஒரு நீங்கள் நேஷ்னலைஸ்டு பேங்க் போனாலும் சரி, ப்ரைவேட் பேங்க் போனாலும் சரி, ரைட். ஸோ இன் சம் ப்ரைவேட் பேங்க்ஸ் தே ஆர் ஆஃபரிங் வெரி குட் சர்வீசஸ். ஸோ நல்ல சர்வீசஸ்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் கூட ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ யூ ஜஸ்ட் செலக்ட் எனி ஆஃப் த பெஸ்ட் பேங்க்ஸ். இந்த பேங்க் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாக சப்போர்ட் பண்ணுற பேங்க்காக இருக்கணும். அங்கே ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு விசிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேங்க்கில் வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் செலக்ட் த நேம் ஆஃப் யுவர் கம்பெனி. உங்கள் கம்பெனிக்கு நேம் செலக்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அண்ட் தென் இப்போ உங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இல்லாட்டினா பார்ட்னர்ஷிப்பான்னு சொல்லிட்டு.
ஸோ அதுவும் டிசைட் ஆயிடுச்சு. ரைட், ஓகே, ஜாப் டன். அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். அது நம்ம பேங்க் போகணும். அண்ட் தென் வி ஹேவ் ஓப்பன் அ கரண்ட் அக்கௌண்ட். ரைட், இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஸோ வி ஹேவ் டு அப்டைன் அண்ட் ஐஇ கோட். ஸோ ஐஇ கோட் நமக்கு வேணும். ஸோ வாட் இஸ் ஐஇ கோட்? ஐஇ கோட்னா என்ன? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட். ஸோ அதுதான் நம்மளுடைய லைசன்ஸ். ஸோ அந்த ஐஇ கோடுங்கிற அந்த லைசன்ஸ் நமக்கு இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஏற்றுமதி நம்ம பண்ண முடியும். ஸோ நம்ம ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்னா ஐஇ கோடு இருக்கணும். ஸோ இப்போ நம்ம ஐஇ கோடு வந்துட்டு வி ஹேவ் டு அப்டைன் ஐஇ கோட்ஸ். நம்ம எங்கே போய் ஐஇ கோட் அப்டைன் பண்ணலாம்? வேர் கேன் வி அப்டைன் ஐஇ கோட்? ஸோ ஜஸ்ட் யூ விசிட் த டிஜிஎஃப்டி வெப்சைட். ஸோ டிஜிஎஃப்டிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த டிஜிஎஃப்டி வெப்சைட் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு அப்ளை ஃபார் ஐஇ கோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் அங்கே உள்ள டேட்டாஸ் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் யூ சப்மிட் இட் அண்ட் தென் ஆஃப்டர் 15 days யூ கேன் கெட் த ஐஇ கோட். தட் இஸ் பாசிபிள். தட் இஸ் ஒன் வே ஆஃப் அப்டைனிங் ஐஇ கோட். அண்ட் அனதர் வே பார்த்தீங்கன்னா நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஐஇ கோட் எடுத்து கொடுக்கறதுக்கே உங்களுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ சர்டன் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்தின் 2 weeks ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் போட்டு உங்கள் மண்டையை உடச்சிக்க வேண்டிய தேவை கிடையாது. ரைட், ஸோ நான் ஜென்யூனாக வந்துட்டு ஐஇ கோட் எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ நீங்களே எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னென்னா கொஞ்சம் நீங்கள் உட்காரணும். நீங்கள் அதில் யூ ஹேவ் டு சீட் இன் த சிஸ்டம். நீங்கள் சிஸ்டமில் உட்காந்து நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி அந்த டிஜிஎஃப்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்களே லாகின் பண்ணி அந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி ஐஇ கோட் அப்ளை ஃபார் ஐஇ கோடில் போய் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி அங்கே ஏதாவது அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அதை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது பேமெண்ட் பண்ண சொல்லியிருந்தாலும் அந்த பேமெண்ட்டையும் பண்ணி இதெல்லாம் நீங்களே பண்ணணும். இது பண்ண முடியாது கிடையாது, நீங்கள் பண்ணிடலாம். ஐஇ கோடு வந்து ஏஜென்ட் தான் எடுத்து கொடுக்கணுங்கிறது கிடையாது. நீங்களே ஐஇ கோடு எடுக்கணும்னாலும் ஐஇ கோடு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நானாக என்ன பண்ணேன் அப்படின்னா ஐஇ கோட் நானே தான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஏஜென்ட் எதையும் நான் வந்து இது பண்ணி பண்ணல. ஐஇ கோட் நானே வந்து எடுத்துட்டேன் நான். ஓகே, ஸோ ஒரு 5 years பேக் வந்து நான் ஐஇ கோட் எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் மூலமாக எடுக்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் ஜென்யூன் ஏஜென்ட்டாக இருக்கணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். உங்கள் ரீஜியனில் வந்துட்டு ஏஜென்ட் யார் இருக்கிறாங்களோ அந்த ஏஜென்ட்டை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே ஐஇ கோடு யார் எடுத்து கொடுக்குறா நீங்கள் சர்ச் பண்ணாலே நிறைய லிஸ்ட் வரும். நீங்கள் அதை நேரடியாக போய் பார்த்து அவங்கள விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் ஜென்யூனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட போனீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் அவங்கள்ட்ட நீங்கள் பே பண்ணிவிட்டு 2 weeks டைமில் ஈஸியாகவே ஐஇ கோட் எடுத்துடலாம். ஸோ ஐஇ கோட் எடுக்கிறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. இட்ஸ் வெரி ஈஸி ப்ராசஸ். ஓகே, ரைட். அப்போது நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பெனி வந்து நம்ம வந்து நேம் செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நேம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டொமைன் நேம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அண்ட் தென் நம்ம ஒரு வெப்சைட்டும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரொப்ரைட்டர் தனியாக பண்ண போகிறோமா இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பாக பண்ண போகிறோமாங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் தென் பேங்க்கில் போயிட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அந்த கரண்ட் அக்கௌண்ட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் தென் ஐஇ கோட் எடுக்கணும். அதையும் நம்ம எடுத்தாச்சு. நான் அதுக்கான ஒரு வேயும் சொல்லிட்டேன். நீங்களேனாலும் எடுத்துக்கலாம் ஆர் அதர்வைஸ் ஏஜென்ட் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஏஜென்ட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் ஐஇ கோட் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ரைட், டன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஷிப்பிங் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரீஜியனில் இருக்கிற ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும் உங்கள் நியர்பை கம்பெனி ஷிப்பிங் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து ஏதாச்சும் ஒரு ஷிப்பிங் கம்பெனி நல்ல ஷிப்பிங் கம்பெனி வந்து கொஞ்சம் ரெப்யூட்டடாக இருக்கிறவங்க, கொஞ்சம் நல்ல ரெப்யூட்டடாக ஆல்ரெடி வந்து பல வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்து ப்ராடக்ட்ஸை வந்து கன்சைன்மெண்ட்டை வந்து நிறைய ஷிப் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஷிப்பிங் கம்பெனியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க மூலமாக தான் நம்ம இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தட் இஸ் நோன் அஸ் இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த இடிஐ ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூ ஜஸ்ட் இஃப் யூ லைக் இட் யூ ஜஸ்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.